குட் மார்னிங் எவ்ரிவன். நாம வந்து இன்னையோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 முடிக்க போறோம். ஒரு ரவுண்ட் முடிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு கிளாஸ் வெனஸ்டே நான் மேடம்கிட்ட கேட்டு பார்க்குறேன். லாஸ்ட் வீக் மாதிரி ஒரே செஷன்ல 2 செக்ஷனும் இது பண்ற மாதிரி. அதுல வந்து நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், இல்லை ஒரு ஓவரால் ரிவ்யூ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்தியன் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் 1882 அதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் செஷன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, என்னுடைய வேலை மட்டும் கிடையாது, நம்மளுடைய சிலபஸை ஃபுல்லாக எல்லா செக்ஷன்ஸையும் படிக்கிறதும் சரி, இல்லை அதை போய் தெரிஞ்சுக்கிறதும் சரி, உங்களோட ரோலும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் டெய்லி ஒரு செஷனாவது கேட்டுட்டு வரணும். அது சம்மந்தமாக பேர் ஆக்டில் என்ன இருக்குங்கிறத படிக்கணும். அந்த மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க்காக இருக்கும். நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், பேர் ஆக்ட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், செஷன் அப்லோட் பண்ணுறேன், அது எல்லாமே ஒரு பார்ட் தான். அது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யும் போது தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ நீங்கள் அதை எடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மிட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நவம்பர் 5th வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும், இல்லை என்ன சிலபஸ், அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் எனிவே எக்ஸாமுக்காக இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காகவோ அது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரியா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லாஸ்ட் சாப்டர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். செக்ஷன் 130 இருந்து 136 வரைக்கும் இருக்கும். தென் லாஸ்ட் 137. சரியா? ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் எடுத்தேன். அந்த செஷன் வீடியோவை அப்லோட் பண்ணல. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த செஷன் முடிஞ்சதும் 2 வீடியோவும் சேர்த்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் a claim to any debt. சரியா? செக்ஷன் 130 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் லாஸ்ட் செஷன் எடுத்தேன். 130 and 131 அப்லோட் பண்ணாததுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் சொல்லிட்டு அடுத்த இருக்கிற செக்ஷன்ஸை பார்ப்போம். சரியா? ஆக்ஷனபிள் கிளைமோட டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 130ல கொடுக்கல. டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷனுடைய ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷன் கொடுக்கல அப்படின்னா அது எங்க போய் பார்க்கணும்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல போய் பார்க்கணும். சரியா? இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் ஆர் டெஃபினிஷன் கிளாஸ். அதுல தான் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு வேர்டுடைய டெஃபினிஷன் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல போய் பார்க்கணும். அங்கேயும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல பார்க்கணும். இது ரெண்டுலையும் இல்லை அப்படின்னா தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இல்லைன்னா காமனா இருக்கக்கூடிய மற்ற லாஸ்ல எப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்த லாஸ்ல இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னங்கிறத இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் டு எனி டெப்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது இட் இஸ் a கிளைம் டு எனி டெப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள ஒருத்தர் சந்தோஷ். சரியா? சந்தோஷ் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு கடன் கொடுத்திருக்காரு. அந்த கடனை கிளைமா பண்றாரு. அந்த கிளைம் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் an actionable claim provided it should not be covered under 2 category. என்ன அப்படின்னா, it should not be such as uh, a security given to the mortgage debt. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி it should not be with regard to pledge or hypothecation of movable properties. சிம்பிளா சொல்றதா இருந்தா ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது அன்செக்யூர்டு டெப்ட். ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட இருந்து கடன் வாங்குறாரு, அதுதான் டெப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஇபிடி. அந்த டெப்டுக்காக அவர் என்ன பண்ணல, எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கல. அதே ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வச்சு லோன் வாங்கினா நம்ம அதை மார்ட்கேஜ்னு சொல்லுவோம். ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு பான் புரோக்கர்ஸ் கடைக்கு போறோம், அதை என்ன பண்றோம், நகையை கொண்டு போய் வைக்கிறோம், காசு வாங்குறோம், கடனா வாங்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் கூட பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம், அந்த வெஹிக்கிள் என்ன பண்றோம், ஹைப்போதிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரோட்ல போற ஆட்டோ இல்ல கார் இல்ல வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, திஸ் வெஹிக்கிள் இஸ் ஹைப்போதிகேட்டட் டு இந்தியன் பேங்க், அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, they have received some debt by hypothecating that movable property. அந்த மாதிரியான டெப்டா இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது என்னன்னா, கிளைம் டு எனி டெப்ட் அதர் தென் த secured debt
சச் அஸ் வித் ரிகார்ட் டு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் மார்ட்கேஜா இருக்கக்கூடாது, அதே மாதிரி இதுவா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் சாப்டர் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நம்ம கவர் ஆனதுல மிச்சம் மீதி இருக்கிறது இல்ல எதுவும் கவர் ஆகாததை பத்தி தான் இந்த செக்ஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அன் அன்செக்யூர்டு டெப்ட். சரியா? அன்செக்யூர்டு டெப்ட், அதுக்கான கிளைம் தான் வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்ஷனபிள் கிளைம்ல ஃபர்ஸ்ட் இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் டெப்ட் அண்ட் இட் இஸ் வித் ரிகார்ட் டு இஃப் இட் இஸ் வித் ரிகார்ட் டு மூவபிள் ப்ராப்பர்ட்டி எனி பெனிஃபிஷியல் interest in that movable property which is not with the possession of the person who have lent the debt. அதாவது ஒரு ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியின் பேர்ல ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணல, அவரோட டாக்குமெண்ட்டையும் வாங்கி வைக்கல, தன்னுடைய பொசிஷன்லயும் அந்த இதை வச்சிருக்கல. ஒருத்தர் டெய்லி வந்து என்ன பண்றாரு, அவர் காரை காமிச்சு ஒருத்தர்கிட்ட லோன் வாங்கிட்டு போறாரு. ஆனா அந்த காருடைய பேப்பர்ஸையும் அவர் என்ன பண்ணல, வாங்கி வைக்கல, காருடைய பேப்பர்ஸையும் வாங்கி வைக்கல, அதே மாதிரி காரையும் பொசிஷன்ல வச்சிருக்கல அப்படின்னா அதுவும் என்னது, ஆக்ஷனபிள் கிளைம். பிகாஸ் இஃப் he is having possession of that movable property he can claim it by auctioning that property or by selling that property. பட் ஆனா அது வந்து நாட் பாசிபிள் பிகாஸ் he is not in possession. சரியா? சிம்பிளா உங்களுக்கு அந்த பேரக்ட் இருக்கிறவங்க செக்ஷன் 3 எடுத்துக்கோங்க. அந்த செக்ஷன் 3 ஆக்ஷனபிள் கிளைம். இப்போ நான் சொன்னதை அங்க என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஆக்ஷனபிள் கிளைம் மீன்ஸ் a claim to any debt. Actionable claim means a claim to any debt other than a debt secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property. So first aspectல என்ன சொல்லிட்டாங்கன்னா, actionable claim அப்படிங்கிறது என்னது? It's a claim to any debt other than a, ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும் அது பொருந்தாது. For the debts secured by mortgage of immovable property or by hypothecation of pledge or movable property. இந்த ரெண்டு வகையான டெப்ட்டுக்கும் அது பொருந்தாது. அதனால தான் அதுக்கு என்ன சொன்ன, சிம்பிளா இந்த மூணு லைனை ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா மார்ட்கேஜ் சாரி ஆக்ஷனபிள் கிளைம். சாரி. ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ கிளைம் டு எனி டெப்ட் அதர் தென் டூ டெப்ட்ஸ். அப்புறம் என்ன பத்தி பாத்தீங்கன்னா, actionable claim means a claim to any debt other than a debt secured by mortgage of immovable property or by hypothecation or pledge of movable property or to any beneficial interest in movable property not in the possession of the claimant. சரியா? அதுதான் the second aspect, that is any beneficial interest in movable property. That is he has the right to enjoy that movable property. The person who has lent a debt, யார் ஒருத்தர் டெப்ட் கொடுத்திருக்காரோ அவருக்கு என்ன இருக்கு, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டில he has the beneficial interest with regard to that movable property, but that claimant is not having possession of that movable property for beneficially enjoying that property. அதாவது அந்த பொசிஷன் வந்து ஆக்சுவல் பொசிஷனாவும் இல்ல, கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனாவும் இல்ல. ஆக்சுவல் பொசிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் கடன் கொடுத்தவரே அந்த வெஹிக்கிளை வச்சிருந்தாருன்னா அது அவருடைய ஆக்சுவல் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு கீ இருக்கும், அவங்க கிட்ட பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்க சில மந்த் டியூ கட்டல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஹாவ் தட் அனிமஸ் பொசிடென்டி. நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல பார்ப்போம் இல்லையா, மோட் ஆஃப் பொசிஷன். ஒன்னு அந்த பொருளையே வச்சுக்கிறது, இல்ல அந்த பொருளுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது டூ ஆஸ்பெக்ட்ஸ், ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். இட் இஸ் a claim to any debt other than a secured debt, point number one. And second thing is it is a claim to any beneficial interest in movable property not in possession of the claimant. அந்த பொசிஷன் ஆக்சுவல் பொசிஷனாகவும் இருக்கக்கூடாது, கன்ஸ்ட்ரக்டிவ் பொசிஷனாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளைமை தான் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு லா சஜஸ்ட் பண்ணுது. அதனால தான் இதை என்ன பண்றாங்க, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த இதுல வச்சிருக்கு. கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க, இந்த செஷனை முடிச்சிடலாம். கொஞ்சம் பியர் பண்ணிக்கோங்க,
எதனால இப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் இந்த செஷன் முடிச்சிடலாம். அதாவது ரிமைனிங் செக்ஷன்ஸையும் முடிச்சிடலாம். சரியா? ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு டாபிக் தான். இந்த ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது. ஸோ ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிளைம் டு அதர் தென் அன்செக்யூர்ட் கிளைம் அதர் தென் செக்யூர்டு டெப்ட். அன்செக்யூர்டு டெப்ட்டுக்கான கிளைமை ஆக்ஷனபிள் கிளைம்னு சொல்றோம். ஆர் a claim towards beneficial enjoyment of any movable property which is not in possession of the claimant. இந்த ரெண்டு கேட்டகரியை தான் வந்து என்ன பண்றோம், ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம செக்ஷனுக்குள்ள போகலாம். சாப்டர் 8 ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். செக்ஷன் 130 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சேல் அப்படின்னா சேல் ஹவு எஃபெக்டட், மார்ட்கேஜ் ஹவு டு பி மேட், ஆர் கிஃப்ட் ஹவு எஃபெக்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் கிளைமை, அதாவது எக்ஸ் ஆகிய நான் ஒருத்தருக்கு கொடுத்த கடனை இன்னொருத்தர்கிட்ட நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சரியா? அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் ஹவு டு பி எஃபெக்டட் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 130. இட் சேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆஸ்பெக்ட்ஸ். இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அண்ட் சைன்ட் பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கிளாஸ் 1. சரியா? 130 கிளாஸ் 1ல என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் should be by writing and signed by transferor. Say for example, X has a claim against Y. X Y கிட்ட கொடுத்த கடனை திரும்பி வாங்குவதற்கான உரிமம் அவர்கிட்ட இருக்கு. He has that claim. So X receiving that money from third person Z and making that person in his ability. அந்த எக்ஸ் உடைய இடத்துக்கு இசட்டை வர வைக்கிறாரு. அது அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம். லா என்ன சொல்றதுன்னா, அந்த ஆக்ஷனபிள் கிளைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, தட் ஷுட் பி இன் சைன்ட் இன் ரிட்டன் அண்ட் சைன்டு பை டிரான்ஸ்ஃபரார் அப்படின்னு சொல்றது. சரியா? தட் இஸ் வாட் 130 கிளாஸ் 1. தென் 130 கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, சச் டிரான்ஸ்ஃபரார் சச் டிரான்ஸ்ஃபரி ஆஃப் அன் ஆக்ஷனபிள் கிளைம் has all rights which the transferor has. So he need not again take permission from the transferor for filing a case or suing the transferee or suing the debt person. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ண தேவையில்லை, தனியா எந்த ஒரு பர்மிஷனும் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றதுதான் 130 class 2. That is, the transferee of an actionable claim may upon the execution of such instrument of transfer as aforesaid sue or institute proceedings for the same in his own name without obtaining the transferor's consent to such suit or proceeding and without making him a party thereto. இப்போ இந்த மாதிரியான இந்த ஆக்ஷனபிள் கிளைம் டிரான்ஸ்ஃபரியா இருக்கார் இல்லையா, யார் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக அந்த இடத்துக்கு வராரோ அவர் என்ன பண்ண தேவையில்ல, தனியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே போடணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்ஃபராருக்கும் டிரான்ஸ்ஃபரிக்கும் என்ன ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கோ everything would be made available to the transferee of actionable claim அப்படின்னு சொல்றது தான் 130 class 2. சரியா? ஸோ அப்போ transfer of actionable claimல என்ன வேர்டு முக்கியமா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, it should be by way of an instrument written and signed by transferor. அப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னங்கிறத டெஃபினேஷன் தெரியணும் இல்லையா? அதுவும் திருப்பி நீங்க செக்ஷன் 3ல போய் பாத்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் இன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மீன்ஸ் அதர் தென் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதர் தென் டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, உயில் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுல டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா, டெஃபினேஷன் கிளாஸ்ல மொத்தம் 7 விஷயங்களை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, அட்டஸ்டேஷன்னா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுல இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேராக் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட செக்ஷன் 3 திருப்பி பாருங்க. செக்ஷன் 3ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் a non-testamentary instrument. ஸோ அப்போ இந்த ஆக்ஷனபிள் கிளைமை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, உயிலா எழுதி வைக்க முடியாது. அவர் ஒருத்தர் இருக்கும்போது he can make transfer with regard to this unsecured debt to another person but not after his death. சார் அப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு சார், அவர் கொடுத்த கடனை எப்படி சார் ரிசீவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா சச் அஸ் லீகல் ஹேர்ஸ் ஆர் அதர் லாஃபுல் இன்ஹெரிட்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன ப்ராசஸ் முடியும் அதுபடி கிளைம் பண்ணிக்கலாம். பட் பை நாட் வர்ச்சியூ ஆஃப் திஸ் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 130 transfer of actionable claims. சரியா? Then we'll move on to section 131. Notice to be in writing signed. Every notice of transfer of an actionable claim shall be in writing signed by the transferor or his agent duly authorized in this behalf, or in case the transferor refuses to sign, by the transferee or his agent
and shall state the name and address of transferee. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்ஷனபிள் கிளைம் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காரு இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய்க்கு கொடுத்த டெப்ட்டுக்கு இசட் அந்த பணத்தை எக்ஸ் கிட்ட கொடுத்துறாரு. எக்ஸ் உடைய பிளேஸ்ல நான் ஹூ இஸ் ஷிஃப்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் இஸ் ஷிஃப்டிங். தென் திஸ் இசட் ஹேஸ் டு சர்வ் நோட்டீஸ் ஆன் ஒய் ஸ்டேட்டிங் தட் நீ இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்து கொடுத்த கடனை நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும், நோட்டீஸ அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 131. பிகாஸ் யூ ஷுட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் சச் டிரான்ஸ்ஃபர் இல்லையா, அது தெரியாம அவர் அந்த கடனை பழைய பழைய யார்கிட்ட அவர் வாங்கினாரோ அவர்கிட்டே கொடுத்தா we cannot make that person liable if he is making bona fide repayment of loan or something. ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இதோட அப்ளிகேஷன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா டிஆர்டி ப்ரொசீடிங்ஸ்ல சர்ஃபாசி ஆக்ட்ல சில கம்பெனிஸ் இருக்கு ஆஸ்ரேக் அந்த மாதிரி. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வுட் பே த பேங்க் த லோன் டியூ ஆர் எக்ஸெட்ரா அண்ட் தே வுட் பி ஸ்டெப்பிங் இன் டு த ஷூஸ் ஆஃப் பேங்கர். எதுக்குன்னா தே ஆர் நத்திங் பட் ரீகன்ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஃபைனான்சியல் அசர்ட் கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து இவங்களுக்கு மார்ட்கேஜார் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியில வந்துருவாங்க. பின்னாடி அவங்க அதுல ஆக்ஷன் விட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அது மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் ஆக்ஷனபிள் கிளைம். சரியா, தென் செக்ஷன் 132 liability of transferee of actionable claim. The transferee of an actionable claim shall take it subject to all the liabilities and equities unto which the transferor was subject in respect thereof at the date of transfer. Transferee of actionable claim. இப்போ அந்த எக்ஸ் தன்னுடைய இடத்துக்கு இசட் அப்படின்னு ஒருத்தரை என்ன பண்றாரு, நியமிக்கிறாரு இல்லையா, அந்த ஆக்ஷனபிள் கிளைம் டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா அந்த இசட் உடைய லயபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். எக்ஸ் உடைய பழைய பொறுப்புகளுக்கெல்லாம் அந்த இசட் என்ன ஆக மாட்டாரு, காரணமாக மாட்டாரு. அதுதான் சொல்றாங்க. The transferee of an actionable claim shall take it subject to all the liabilities and equities unto which the transferor was subject in respect thereof at the date of transfer. அப்போ பழைய செயல்கள் அந்த டிரான்ஸ்பரருடைய ஓல்டு டெப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இவர் வந்து என்ன ஆக மாட்டாரு, பொறுப்பாக மாட்டார். தென் செக்ஷன் 133 வாரண்டி ஆஃப் சால்வன்சி ஆஃப் அ டெப்டார். வாரண்டி ஆஃப் சால்வன்சி ஆஃப் அ டெப்டார் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரண்டிங்கிறது நம்ம எது கொடுக்குறோம், ஒரு திங்குக்கு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு மிக்சி வாங்குறோம் இல்ல ஒரு கிரைண்டர் வாங்குறோம், அப்போ நம்ம அதுக்கு கொடுக்கறதுக்கு பேரு கேரண்டி அப்படின்னு சொல்றது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற இந்த செக்ஷன் 133 என்னன்னா வாரண்டி ஆஃப் சால்வன்சி ஆஃப் டெப்டார். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் என்ன பண்றாரு, தன்னுடைய இடத்துக்கு இசட்டை நியமிக்கிறாரு. இசட் வந்து அந்த ஒய் கிட்ட இருந்து அந்த டெப்டர் ரெக்கவரி பண்ணணும். Say suppose Y is an insolvent person, then he cannot recover the debt from that Y இல்லையா, அப்போ யார் அதுக்கான வாரண்டியை கொடுக்கணும், that is Y is a solvent person அப்படிங்கிற வாரண்டியை யார் கொடுக்கணும்னா யார் ஒருத்தர் இந்த ஆக்ஷனபிள் கிளைமை டிரான்ஸ்ஃபர் பண்றாரோ that is that X should give warranty as to the solvency of Y. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் செக்ஷன் படிக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க செக்ஷன் 133 warranty of solvency of debtor where the transferor of a debt. Section 133 warranty of solvency of debtor where the transferor of a debt warrants the solvency of the debtor. The warranty in the absence of contract to the contrary applies only to his solvency at the time of transfer and is limited where the transfer is made for consideration to the amount or value of such consideration. So அந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்ஷனபிள் கிளைமை டிரான்ஸ்ஃபர் பண்றவர் அன்னைக்கு அந்த டெப்டாருடைய சால்வன்சிக்கு மட்டும் தான் பொறுப்பாவாரே தவிர சப்சிக்வெண்டா இந்த ஆக்ஷனபிள் கிளைமை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நீ இவர்கிட்ட இருந்து கடனை வாங்கிக்கோ, அவர் சால்வெண்ட் பர்சன் தான், அவர் வந்து லீகலி இஸ் என்டைட்டில் ஃபார் மேக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ரீபேயிங் டெப்ட்ஸ் அப்படிங்கிற அஷூரன்ஸை என்னைக்கு கொடுக்குறாருன்னா ஒன்லி அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறமா அவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டா அதுக்கு இந்த டிரான்ஸ்பரர் என்ன ஆக மாட்டாரு, பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் if that actionable claim is for consideration, actionable claim டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கன்சிடரேஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் லைக் பவர் ஆஃப் அட்டார்னி. இப்போ ஒரு கம்பேரிசன், பவர் ஆஃப் அட்டார்னி டீட்லாம் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்கன்னா பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபலுக்காக ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா he is authorized for selling that property or leasing that property or collecting
ரெண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்காக அவர் கன்சிடரேஷன் வாங்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. சரியா? அதே மாதிரி இந்த ஆக்ஷனபிள் கிளைம் எக்ஸ் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அவரோட முடியாத காரணத்தினால கூட இருக்கலாம். எனக்கு வயோதிகம் ஆயிடுச்சு, என்னால அந்த கிளைமை போய் வாங்க முடியாது, அதுக்கான லீகல் ப்ரொசீடிங்ஸை என்னால தொடுக்க முடியாது, ஐ cannot initiate or institute such proceedings or any case against this person due to my age or etc etc அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல கன்சிடரேஷன் இருக்காது. அப்போ கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா ஒன்லி ஆன் தட் டேட் இஸ் he can give warranty that this person is solvent. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு டிரான்ஸ்பரார் பொறுப்பாக மாட்டார். அதே மாதிரி கன்சிடரேஷன் வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா அந்த அளவிற்கு மட்டும்தான் அந்த டிரான்ஸ்பரார் இஸ் லயபிள் டு த அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்டு ஃபார் சச் அ டிரான்ஸ்ஃபர். அது எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கு மட்டும் இவர் பொறுப்பாவார். சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இசட்டுங்கிறவரை தன்னோட இடத்துக்கு வச்சிடறாரு. அது கன்சிடரேஷன் அவர் என்ன பண்றாரு, ஒரு 10,000 கொடுக்குறாரு. ஸோ ஒய் ஹஸ் ஸ்பெண்ட் 10,000 பட் சப்சிக்வெண்ட்லி தட் டிரான்ஸ்ஃபரி ஃபைன்ஸ் த டெப்டர் இஸ் இன்சால்வென்ட். அப்போ அவர்கிட்ட நான் அந்த பணத்தை வாங்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்னா நான் கொடுத்த பணத்தை இவர்கிட்ட திருப்பி வாங்கிக்கலாம், அதுக்கு அவர் லயபிள் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 133. தென் செக்ஷன் 134 mortgage debt, where a debt is transferred for the purpose of securing an existing or future debt. The debt so transferred, if received by the transferor or recovered by the transferee, is applicable first in payment of the cost of such recovery, secondly in or towards satisfaction of the amount for the time being secured by the transfer, and the residue, if any, belongs to the transferor or the other person entitled to receive the same. இப்போ ஆக்ஷனபிள் கிளைம்னா நமக்கு என்னன்னு பார்த்தோம். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன, கிளைம் டுவர்ட்ஸ் அன்செக்யூர்டு டெப்ட்னு பார்த்தோம். அந்த பணத்தை நம்ம ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெவென்யூ ப்ரொசீடிங் என்னவோ அதுபடி நம்ம எடுப்போம். அந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்கல, எனக்கு அவர் பணம் கொடுக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் என்ன பண்ணல, ஆனா செக்யூரிட்டியா எதுவுமே வைக்கல. ஸோ ஹவு கேன் ஐ ரியலைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செல்லிங் ஆர் மார்ட்கேஜிங் த ப்ராப்பர்ட்டி. கோர்ட்ல ஒரு பெர்மிஷன் வாங்கணும், இவர் என்கிட்ட இருந்து இவ்வளவு பணம் கொடுக்கணும், அந்த பணம் கொடுக்கறதுக்காக இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும், இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை சப்சிக்வெண்டா யாரும் ஏலினேஷன் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதை அவர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா மை ரைட் வுட் பி டிஃபீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலி he should get an order or decree from the court. சரியா? subsequently he can claim the debt by mortgaging or selling the property. so இப்போ அவர் அதை மார்ட்கேஜ் பண்ணி அந்த கிளைமை ரியலைஸ் பண்ண போறார் அப்படின்னா வாட் இஸ் த அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு சொல்றதா செக்ஷன் 134. அப்போர்ஷன்மெண்ட்னா எப்படின்னா வரிசைப்படுத்துதல், இல்ல யாருக்கு முன்னுரிமை, இல்ல எப்படி பங்கு பிரித்துக் கொள்வது அப்படின்னு சொல்றது பேர் தான் அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்போ இந்த அப்போர்ஷன்மெண்ட் செக்ஷன் 134ல if you are going to realize that claim by mortgage, then how you have to realize அப்படின்னு பாத்தீங்கன்னா first third lineல செக்ஷன் 134ல first in payment of cost of such recovery. ஸோ இந்த வழக்கிற்காக அவர் செலவு செய்தார் இல்லையா, அந்த காஸ்ட் ஃபர்ஸ்ட். சரியா? செகண்ட் டுவர்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஃபார் த டைம் பீயிங் செக்யூர்டு பை த டிரான்ஸ்ஃபர். செகண்ட் வந்து எவ்வளோ டெப்ட் இருக்கோ அது, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ரெசிடியூவை அந்த ஒரிஜினல் ஓனருக்கோ இல்ல மார்ட்கேஜருக்கோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ரெக்கவரி, அண்ட் செகண்ட் இஸ் வித் ரிகார்ட் டு டெப்ட், அண்ட் தேர்ட் தட் இஸ் த ரெசிடியூ இஃப் எனி, தட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட் இஃப் எனி belongs to the transferor or other persons entitled to receive the same. So section 134 என்ன சொல்றாங்கன்னா அப்போர்ஷன்மெண்ட் பத்தி சொல்லுது. அப்போர்ஷன்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, அதாவது எந்த வகையில் பிரித்து கொள்ள வேண்டும், இல்ல எந்த வரிசையில் பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அப்போர்ஷன்மெண்ட் பேரு. So section 134 is speaking about apportionment. சரியா? section 135 assignment of rights under policy of insurance against fire. Every assignee by endorsement or other writing of a policy of insurance against fire in whom the property in the subject insured shall be absolutely vested at the date of the assignment shall have transferred and vested in him all rights of a suit as if the contract contained in the policy has been made with himself. ஒன்றும் இல்லை, செக்ஷன் 135 என்ன சொல்றாங்கன்னா அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, என்னுடைய ஒர்க்கை நான் இன்னொருத்தருக்கு அசைன் பண்ற மாதிரி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தருக்கு அசைன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அவர் அது மூலியமா சேல் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு ரியலைஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஃபயர் ஆயிடுது. சரியா? நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ராப்பர்ட்டியை ரியலைஸ் பண்றோம், எப்படி அந்த பணத்தை நம்ம வாங்குறோம், ஒன்னு மார்ட்கேஜ் மூலியமா வாங்குறோம், இல்ல சேல் மூலியமா வாங்குறோம். நம்ம சேல் மூலியமா வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது
சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுது, ஃபயர் ஆயிடுது. பட் ஆனா அதை இன்சூரன்ஸ் பண்ணிருக்காரு. யார் பண்ணிருக்காரு, இனிஷியலா வச்சிருந்தாரு இல்லையா, அவரு பண்ணிருக்காரு. திஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் அவரு பண்ணல. erstwhile owner or the original owner has insured that particular property. அப்ப அவரு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாரோ everything would be applicable to the this person or this person who is claiming under this ப்ராப்பர்ட்டி. அவருக்கு அது கிளைம் என்ன வருமோ அது இவருக்கு வரும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 135, அசைன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்டர் பாலிசி ஆஃப் இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபயர். ஸோ if one person has been assigned the right with regard to particular property, அப்ப அவருக்கு என்ன ஆயிடும், அவரு முன்னாடி இருந்து அந்த இன்சூரன்ஸ் போட்டதா அர்த்தம் எடுத்துக்கப்படும். அப்ப அந்த இன்சூரன்ஸ் between X and Y, now X is not now the owner, yes, transferred his claim with regard to that particular property to someone else. அப்ப அந்த someone else would be stepping into the shoes of original owner. அப்ப அவருக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ அதுபடி அவருக்கு அந்த பணம் மற்ற விஷயங்கள்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 135, அசைன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அண்டர் பாலிசி ஆஃப் இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபயர். சரியா? தென் செக்ஷன் 136, செக்ஷன் 136 137 உள்ள பெருசா இது பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் அதோட ஹெட் நோட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்கேபாசிட்டி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கனெக்டட் வித் கோர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். Incapacity of officers connected with courts of justice. No judge, legal practitioner or officer connected with any court of justice shall buy or traffic in or stipulate for or agree to receive any share of or interest in any actionable claim, and no court of justice shall enforce at his instance or at the instance of any person claiming by or through him any actionable claim so dealt with by him as aforesaid. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, these three persons because they are having interest over that actionable claim, அதனால இந்த மூன்று நபர்கள் என்ன பண்ணக்கூடாது, அது சம்பந்தமான ப்ராப்பர்ட்டியில டீல் பண்ணக்கூடாது. a judge, a legal practitioner or officer connected with any court of justice. இதெல்லாம் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா, ஒரு கேஸ் நான் வந்து ஒருத்தர்கிட்ட இன்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு, வேலூர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் மேல டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்காக என்னோட சீனியர் வந்து அப்பியர் ஆனார். என்ன டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னா, அவங்க எந்த கோர்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த கோர்ட்டோட டிஸ்பியூட் சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டியை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது வந்து என்ன பண்றாங்கன்னா, தட் இஸ் பிரிவென்டட். அதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 136. A person dealing with such an actionable claim should not enter or make any contract with regard to that actionable claim அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 136. ஸோ அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜ், லீகல் பிராக்டிஷனர்ஸ் ஆர் ஆஃபீஸர் கனெக்டட் வித் எனி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டீலிங் வித் சச் ஆக்ஷனபிள் கிளைம் ஷுட் நாட் என்ன பண்ணக்கூடாது, enforce or claim or through him any actionable claim so dealt with him by him as aforesaid. அந்த கெப்பாசிட்டியில அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியில டீல் பண்ணிருக்காங்க, இல்ல அந்த ஆக்ஷனபிள் கிளைமை கடந்து வந்திருக்காங்க, அது சம்பந்தமா ஏதோ ஒரு வகையில தொடர்புடையவர்களாக இருந்தால், by virtue of their position or their capacity as a judge, legal practitioner or officer of the court, then they are prevented from making any contract or transfer with regard to such claim, such actionable claim அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 136. சரியா? அதுக்கு என்ன பேருன்னா, நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எல்லாம் படிச்சிட்டீங்களான்னு தெரியல. ஸோ அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜட்ஜுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது, அவர் டிசைட் ஆகக்கூடிய கேசஸ், அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த 136. இதெல்லாம் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செக்ஷன் 136ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஜட்ஜ்மெண்ட், நம்ம அந்த மேக்ஸிம் பேர் ஞாபகம் வரல. ஜட்ஜ்மெண்ட் ஷுட் நாட் ஒன்லி பி டெலிவர்ட் பட் இட் இஸ் ஷுட் பி சீம்டு டு பி டெலிவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிம் இருக்கு இல்லையா? நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போதாது, அது வழங்குவது எல்லோருக்கும் தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஷுட் நாட் ஒன்லி பி டன், இட் ஷுட் ஆல்சோ பி சீம்டு டு பி டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தென் 137, சேவிங் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. நத்திங் இன் த ஃபோர்கோயிங் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் அப்ளைஸ் டு. அதாவது ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிற இந்த ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 130ல இருந்து நம்ம இப்ப பார்த்த 136 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களுக்கு அப்ளை ஆகாது.
இதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிஃப்ட்ல இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 122ல இருந்து 128 வரைக்கும் இருக்கிறது. 129ல சேவிங் கிளாஸ்னு சொல்லி 2 பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு யாரு? முகமதன்ஸ்க்கு இது அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. 2வது டெத் பெட்ல இருக்கவங்களுக்கு, ஒன் ஹூ இஸ் கான்டெம்ப்ளேட்டிங் டெத், அவருக்கு இது அப்ளை ஆகாது. லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் டியூ டு ஹிஸ் சிக்னஸ் ஹி கனாட் மேக் ஃபாலோ த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சச் திங் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்க என்னென்ன எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 137 சேவிங் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. நத்திங் இன் த ஃபோர்கோயிங் Nothing in the foregoing sections of this chapter applies to stocks, shares, or debentures, or to instruments which are for the time being by law or custom negotiable, or to any mercantile document of title to goods. ஸோ 4 விஷயங்களுக்கு இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாக்ஸுக்கு அப்ளை ஆகாது, ஷேர்ஸ்க்கு அப்ளை ஆகாது, டெபென்ச்சர்ஸ்க்கு அப்ளை ஆகாது, அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆகாது, அதே மாதிரி என்னது மெர்கன்டைல் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு குட்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது தான் செக்கு, ப்ராமிசரி நோட்டு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுல அதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, ஆக்ஷனபிள் கிளைம் மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு இதுல சொல்லியிருந்தேன் உங்க செஷன்ல. அதாவது 138 ப்ரொசீடிங் சொல்லுவோம் இல்லையா, செக் பவுன்ஸ் கேஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸுங்கிறவர் ஒய்க்கு கொடுத்த கடனுக்காக ஒரு செக் கொடுப்பாரு. எக்ஸ் செக்கை ஒய் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஒய் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பவுன்ஸ் ஆயிடும். அவர் என்ன பண்ணுவாருன்னா நோட்டீஸ் அனுப்பும் போது எக்ஸுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு, அவங்க பையனுக்கு எல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாரு. அதெல்லாம் தப்பு. பிகாஸ் தட் வுட் நாட் சஸ்டைன் இன் த கோர்ட் ஆஃப் லா. பிகாஸ் செக் பவுன்ஸ் கேஸ்ங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் வித் ரிகார்ட் டு டிராயர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த 2 வார்த்தை இருக்கு இல்லையா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிறது யாரு அந்த செக் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அது ஒரு கிரிமினல் லைபிலிட்டி, செக் ஃப்ராடுங்கிறது. அப்ப அவரை தவிர்த்து அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஒரு செக் பவுன்ஸ் கேஸை ஃபைல் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகாது, அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி இதை என்ன பண்ண முடியாது, யூ cannot transfer such thing or such thing does not come under the purview of actionable claim அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 4 விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. The expression mercantile document of title to goods includes bill of lading, dock warrant, warehouse keeper certificate, railway receipt, warrant, or other or order for the delivery of goods and any other document used in the ordinary course of business as proof of possession or control of goods, or authorizing or purporting to authorize either by endorsement or by delivery the possessor of the document to transfer or receive goods thereby represented. அதாவது பில் ஆஃப் லேடிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்மெண்ட்ல வரும். இப்போ இங்க இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 510 ஆரஞ்சை வெளியூருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், பில் ஆஃப் லேடிங் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த பில் ஆஃப் லேடிங்னா என்னன்னா அது ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் ஸ்டேட்டிங் தட் திஸ் ஹஸ் பின் ஷிப்மெண்டட் ஹஸ் பின் டன், அண்ட் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேங்க் would give loan or insurance எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, யூ cannot transfer and those things will not come under the purview of actionable claim அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ இதோட என்ன முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் முடியுது. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது 2 விஷயம். தட் இஸ் கிளைம் வித் ரிகார்ட் டு அன்செக்யூர்டு டெப்ட், அதை மறக்கவே கூடாது. அதே மாதிரி with regard to beneficial enjoyment of movable property, it can be labeled as actionable claim provided the claimant should not have actual or constructive possession. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், it should be by writing and signed on behalf of or by the transferor அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா விஷயங்கள்லாம் சின்ன ஒரு ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். சரியா? ஸோ இப்போ நான் உங்களை நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் மேக்ஸிமம் மேடம்கிட்ட கேட்டு ஜாயின் கிளாஸ்க்கு ஒரே ஒரு ஹவருக்கு இது பண்றேன். ஸோ அதுல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன, இல்லை எப்படி அடுத்து இன்னும் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், செக்ஷன் பை செக்ஷன். உங்களுக்கு இப்போ நான் ஒரு இது ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா யூடியூப் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி இந்த இப்போ இது வரைக்கும் ஒரு 60 செஷன் முடிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இந்த வீக்கில் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். எதுக்குன்னா ஃபியூச்சரில் கூட நான் டெலிட் பண்ணிட்டா கூட எனக்கு மெமரி அந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருக்குது சிஸ்டமில், சொல்கிறேன் என்னோட மெமரி சொல்லலை. ஸோ அதனால நான் டெலிட் பண்ணால் கூட அதெல்லாம்
ஃபார் எவர் இட் வில் பி அவைலபிள் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதும் ஐ வில் இன்ஃபார்ம் யூ ஸோ தட் யூ கேன் யூட்டிலைஸ் தோஸ் திங்ஸ் ஈவன் இன் யுவர் ஃபியூச்சர். சரியா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ ஹாப்பி டே.